வாழ்வு எல்லா படித்தரத்திலும் இருக்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு இருக்கிறது. சரீர வளர்ச்சியில் மட்டுமே முன்னேறி வரும் உயிர்களிடத்தில் அது காமமாக வெளிப்படுகிறது. இப்படி காமமாக வடிவெடுத்த அன்பு பொறாமையைத்தான் ஏற்படுத்துகின்றது. பொறாமை சரீரத்தையும் விஷமாக்குகிறது, மனதையும் கெடுக்கிறது. பரிசுத்தமான அன்பு ஆக்கப்பூர்வமானது. அது எதையும் ஆக்கும், படைக்கும், காக்கும், உருப்படியாக்கும். அது என்று அன்புடன் வழங்கும், எதையும் திரும்ப எதிர்பார்க்காது. அது பயம் அறியாது. இப்படிப்பட்ட அன்புடையவன் தெய்வீகத்தில் முன்னேறுவான். அன்பு வாழ்வை இனிமையாக்குகின்றது. அது இடையூறுகளை எளிதில் கடக்கும். அது குடும்பத்தையே புனிதமாக்கும், தெய்வீகமாக்கும். அது மக்களை இணைக்கிறது. அது அழகற்றதை அழகுள்ளதாக்குகின்றது. அது நரகத்தை சுருக்கமாக்கிவிடும். மனது அன்பு நிறைந்ததாக ஆகட்டும். அன்பில் நிலை பெற்றவன் கடவுள் தன்மையில் நிலை பெற்றவன் ஆகின்றான். திருமூலர். ஓம் கஜானனாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் பாலசுந்தராய நமஹ. ஓம் ஞான பண்டிதாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் ஜகதம்பாயை நமஹ. ஓம் கல்யாண்யை நமஹ. ஓம் விஷ்ணவே நமஹ.